அது போதை பெறுவதற்காக கல் இருந்த போதை மாத்திரை எல்லாம் கல்லில் போட்டுறாங்க அப்ப அதனாலேயே பிரச்சனை முடியும்னு சொல்ல முடியாது. திறக்கிறத பத்தி உங்களுடைய அபிப்பிராயம், நீங்க வரவேற்பீங்களா இல்ல? இங்க வந்து போலீஸை சுயமா இயங்க விடணும். ஆளுங்கட்சியுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அவங்க நடவடிக்கை எடுக்க பயப்படுறாங்க. போலீஸ் சுதந்திரமா கொடுத்து ஆளுங்க கள்ளச்சாராயத்தை ஒழிச்சுன்னு சொன்னா நல்ல கடுமையான ஒழிப்பாங்க, நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க. அவர்கள் இந்த தவறுகளுக்கு காரணமே அரசாங்கத்தினுடைய நிர்வாக அணுகுமுறை தான் காரணம், தவறான அணுகுமுறை. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று பேரவையில் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்காங்க. நேற்று ஃபுல்லாவே எதிர்ப்பை வலுவாக பதிவு செஞ்சிருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை மாதிரியும் அதிமுக நேற்று இதை விட இப்ப என்ன பண்ணணும், கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுக்கு ஜாலரா போடுறாங்க. அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு அருகதையே இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் ஒரு காலத்துல போராட்டம் பெரிய போராளிகளா இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு கைக்கு வந்த ஆளுங்கட்சியுடைய ஜாலராவா மாறிட்டாங்க. அது கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் இது சொல்றதுக்கு இதை விட கடுமையான, அப்ப இன்னமும் கடுமையான போராட்டம் பண்ண சொல்றாங்களா? இதை இப்ப அதிமுக எடுக்கிற நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. மக்களுக்கு என்ன செய்தி போய் சேரணுமோ அதை தினந்தோறும் அது போராட்டம், வெளிநடப்பு, ஆர்ப்பாட்டம், அங்கிருந்து எல்லா பேட்டி எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப களத்துல போய் 25ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காங்க. எங்க பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்காரு. மிகப்பெரிய இவ்வளவு இப்படி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு போராடுற இயக்கம் அதிமுக. கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் எல்லாம் கைவிட்டு ரொம்ப நல்லாச்சு. அவங்க ஒரு ஆளுங்கட்சியில ஜாலரா அடிக்கிற அவருக்கு பேசுறதுக்கே தகுதி இல்லை. மலிவான அரசியல்னா இன்னும் இதை விட மலிவான செய்யணும். இதுதான் எங்களுக்கு சரி. இது மலிவான